எம்ஜிஆரை யாரும் கணிக்க முடியாது. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது அப்போதைய கவர்னர் தடுக்கி விழுந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்ததாக தகவல் கிடைத்தது. அவரை பார்க்க கிளம்பினார். ஆனால் என்ன நினைத்தாரோ, அவருக்கு நெருக்கமான ஒரு இயக்குனரின் படத்துக்கு கிளம்பி சென்று விட்டார். ஒரு கைதேர்ந்த புகைப்படக் கலைஞர் எம்ஜிஆர். எங்கு சென்றாலும் அவர் வாங்கும் பொருட்களின் பட்டியலில் கேமரா தவறாமல் இடம்பெறும். வீட்டில் பல வகை கேமராக்களை சேர்த்து வைத்திருந்தார். இறுதி நாட்களில் அவற்றை தமக்கு பிடித்தமானவர்களுக்கு பரிசாக தந்து மகிழ்ந்தார். அவரை புகைப்படம் எடுத்தால் கேமராக்காரர் எப்படி அவரை எடுப்பார் என்று முன்கூட்டியே கணித்து விடுவார். அவருக்கு தெரியாமல் யாரும் அவரை புகைப்படம் எடுத்து விடவே முடியாது. யாரும் மாலை அணிவித்து புகைப்படம் எடுக்கும்போது ஜாக்கிரதையாக தன் முகம் வரும்படியும், அதே சமயம் மாலை போடுபவர் பரபரப்பில் தன் தொப்பியை கழற்றிவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையுடனும் மாலை போடுபவரின் கையை அழுந்து பிடித்து கொள்வார் எம்ஜிஆர். புகைப்படம் எடுத்த பின்புதான் அவருடைய கையை விடுவிப்பார். பேட்டி எடுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு நிபந்தனை. பிரசுரமாவதற்கு முன் எழுதப்பட்ட பேட்டியை தனக்கு ஒரு முறை காட்டியாக வேண்டும். அதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே பேட்டி கொடுப்பார். சுமார் அரை நூற்றாண்டு காலம் தமிழகத்தை கட்டி போட்டிருந்தார் எம்ஜிஆர். அவருக்கு ஒரு குறை. கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 3 முறை அதற்கான ஆயத்த பணிகளை தொடங்கி ஆரம்ப நிலையிலேயே நின்று போனது. படம் எடுத்தால் அதில் வல்லத்தரசனாக தானும், கதாநாயகி குந்தவியாக நாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்தையும் நடிக்க வைக்க திட்டமிட்டார். இறுதி வரை நிறைவேறவில்லை. இவருடன் அதிகமாக நடித்த கதாநாயகிகள் ஜெயலலிதாவும் சரோஜாதேவியும். டீயோ காஃபியோ இல்லை, மீன் வகையான உணவுகளுக்கு தீவிர ரசிகர். படப்பிடிப்பின் இடைவேளையில் ஜீரக தண்ணீர் அதிகமாக குடிப்பார். எந்த படம் எடுக்கும் பொழுதும் தன்னுடைய தாயின் படத்துக்கு முன் நின்று சொல்லியே முடிவெடுப்பார். தன்னுடைய வெள்ளை நிறத்துக்கு காரணம் தங்க பஸ்பம் என்று வதந்தி இருந்ததல்லவா? அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தங்க பஸ்பத்தை குண்டூசி மணியில் தொட்டு அதை பாலிலோ நெய்யிலோ கலந்து சாப்பிடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். குண்டூசி மணியை விட சற்று கூடுதலாக சாப்பிட்டு விட்டால் மரணம் நேர்ந்துவிடும். இந்த விஷப்பரீட்சையில் யாராவது இறங்குவார்களா என்று சொல்லி சிரித்தார். எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் விடியற்காலை 5 மணிக்கு எழுந்து கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வார். வெளியூரில் படப்பிடிப்பு இருந்தால் தன்னுடன் அந்த உடற்பயிற்சி கருவிகளை எடுத்து செல்வார். சினிமாவில் உள்ள அத்தனை தொழில்நுட்பங்களையும் கரைத்து குடித்தவர். சமநீதி என்ற பத்திரிகையின் பொறுப்பாசிரியர். மிகுந்த மன உறுதி படைத்தவர். எம்ஜிஆர் முப்பிறவி கண்டவர்.